மாவட்டத்துல 1774 வருஷத்துல வேதநாயகம் அப்படின்னு ஒரு தம்பி பிறந்தாங்க. அவங்களுக்கு 5 வயதுல அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக ஆடு மேய்க்க போயிட்டாங்க. சரியா? அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அப்பா அனுப்புனாங்க. அவங்க நல்லா படிக்கணும், நம்ம மகன் நல்ல பெரிய ஆள் ஆகணும்னு அவங்களுக்கு ஆசை. ஆனா அவங்களுக்கு என்ன செய்யல, படிப்பே வரல. அதனால ஆடு மேய்க்க போனாங்க. அவங்க ஸ்கூல் ஆசிரியர் சொன்னாங்க, எந்த பையன் படிச்சாலும் உங்க பையன் படிச்சுக்கிடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை கேட்கும்போது அப்பாவுக்கு கஷ்டமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? அதே மாதிரி வேதநாயகம் அந்த அண்ணனோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உடனே அவங்க ஏசப்பட்ட போய் என் மகனுக்கு நல்ல ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்றாங்க. சரியா? அப்படி நடந்துட்டு இருக்கும்போது 9வது வயசுல அந்த அண்ணன் ஒரு தரிசனத்தை பார்க்காங்க. சரியா? என்ன தரிசனம் அப்படின்னா, வானத்துல ஒரு மர சிலுவை நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்கு. இத பார்த்துட்டாங்க. அவங்க தரிசனத்தை பார்த்துட்டாங்க. அவங்க 9 வயசுல எத்தனாவது படிக்கணும்? 4வது படிக்கணும். சரியா? அப்படி பார்த்துட்டு பாட்டிக்கிட்ட ஓடி வராங்க. பாட்டி நான் ஒண்ணு பார்த்த பாட்டி வானத்துல அப்படின்னு பாட்டிட்ட சொல்றாங்க. ஏதாச்சும் நம்ம செஞ்சாலும் நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம உடனே போய் பாட்டி தாத்தாட்ட தானே முதல்ல சொல்லுவோம். அதனால பாட்டி இவன் சொன்னதை கேட்டோட ஆண்டவர் உன்னை என்ன செய்வாங்க, பின்னாட்கள் உன்னை மேன்மையா வைப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அதுக்கு அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்தாங்கன்னா, இவங்க அப்பா ஜோம் பண்ணாங்கல்ல, என் மகன் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, அப்பாட்ட போய் அப்பா நான் படிக்கட்டுமாப்பா, எனக்கு படிப்பு வருமாப்பா அப்படின்னு கேட்காங்க. கண்டிப்பா உனக்கு ஏசப்பா ஞானத்தை தருவாங்க, நீ ஏசப்பட்ட ஜோமனு, உனக்கு படிக்கக்கூடிய வலிமை ஆற்றலை ஏசப்பா தருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே மறுபடியும் அந்த அண்ணன் என்ன செய்வாங்க, படிக்க போறாங்க. படிச்சாங்க. அதுக்கு பிறகு நல்லா படிச்சுட்டாங்க. 19வது வயதுல ஆசிரியரா மாறிட்டாங்க. வேதநாயகம் அந்த அண்ணன் ஆசிரியர் என்ன சொன்னாங்க, படிக்கவே மாட்டான், உங்க மகனுக்கு படிக்கவே வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஏசப்பாவுடைய கிருபையினால அப்பாவும் மகனும் ஜெபம் பண்ணதுனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆசிரியரா மாற்றப்பட்டாங்க. அவங்க வேலை செய்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, ஒரு நூல் எழுதுனாங்க. நூல்ல என்னது, புத்தகம். ஒரு நூல் எழுதுனாங்க. அதை பாடி காட்டினாங்க. அந்த ஊர் மன்னரிடம், சரோஜினி மன்னரிடம் அவங்க என்ன செய்றாங்க, பாடி காமிக்காங்க. சரியா? அதை பாடி காமிக்கும் போது அந்த மன்னர் என்ன செஞ்சாங்க, அந்த பாட்டை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு என்ன செய்தாங்க, அவங்களுக்கு முடி சுட்டி அவங்களுக்கு பாராட்டு விழாலாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த அரண்மனையில அவங்கள ஒரு கவிஞராக ஒரு உத்தியோகத்தை கொடுத்தாங்க, வேலையை கொடுத்தாங்க. அதனால அந்த வேலையை ஆண்டவர் அந்த வேதநாயகம் அவங்களுக்கு வேதநாயகம் சாஸ்திரியார் அப்படின்னு பேரு சூட்டப்பட்டு அந்த அரண்மனையிலே வேலை பார்த்தாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அரசவையில அவங்க புறஜாதி தெய்வத்தை தான் வணங்குவாங்க. சரியா? அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் மன்னர் அறிவிச்சாங்க, நீ எங்க தெய்வத்தை என்ன செய்யணும், பாடணும், ஒரு நூல் எழுதணும், பாடுற மாதிரி ஒரு நூல் எழுதணும், இந்த அரண்மனையில நீ அதை பாடணும், எங்க தெய்வத்தை நீ பாட்டா பாடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படி நான் செய்வேன், இயேசுவை தவிர நான் யாரையுமே உயர்த்த மாட்டேனே, இப்படி ஒரு அரண்மனையில ராஜா கட்டளை போட்டுட்டாரே, என்ன பண்ண அப்படின்னு வீட்டுல போய் மனைவிடத்துல சொல்றாங்க. நீங்க இயேசுவை மட்டும்தான் உயர்த்தணும், பாடணும்னு மனைவி சொல்றாங்க. உடனே நைட்டு ஃபுல்லா ஜபம் பண்றாங்க. ஆண்டவரே, நான் உங்களை தவிர எந்த தெய்வத்தையும் உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ஜோம் பண்ணிட்டு மறுநாள் அரசவை கூடி இருக்கு. எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் உட்கார்ந்தாச்சு. என்ன நடக்குமோ என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு எல்லாரும் அப்படி இருக்கிற சமயத்துல மன்னர் நீ பாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பாடல் பாடுறாங்க. என்ன பாடல் தெரியுமா? இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இந்த பாட்டை பாடுறவங்க எல்லாரும் அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை அவங்க உணர்ந்து பாடும் பொழுது அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரியா? அதுக்கு பிறகு அவங்க 32வது வயதுல 52 நூல்களை எழுதுனாங்க. சரியா? 32வது வயதுல
அவங்க எழுதினாங்க. எழுதி ஆண்டவருக்காக என்ன செய்தாங்க? பெரிய வலிமையை பெற்றாங்க. ஆண்டவருக்காக பாடல் பாடுகிற தாளந்து, புக்கு எழுதுற தாளந்து, படிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா படிச்சாங்க. படிக்கக்கூடிய கிருபை எல்லாம் ஏசப்பா தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. சரியா? வேதநாயகம் சாஸ்திரியார் அவங்க இப்ப நம்ம மத்தியில இல்ல, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க பாடல் எழுதியிருக்காங்களா? அந்த பாடலை நம்ம இன்னும் என்ன செய்யறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள்ல ஜப கூட்டங்கள்ல அந்த பாடலை நம்ம பாடுறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். அதான் முடியாதுன்னு சொல்ற எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன செய்வாங்க? முடிய பண்ணுவாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் படிப்பு வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏசப்பாட்ட என்ன செய்யுங்க? ஏசப்பா ஞானத்தை தாங்க, எனக்கு ஞாபக சக்தியை தாங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இந்த வேதநாயகம் அண்ணனுக்கு என்ன செய்தாங்க? ஞானத்தை கொடுத்தாங்க, அறிவை கொடுத்தாங்க, ஆசிரியரா மாற்றினாங்க, அரண்மனையில வேலை பார்க்குற அதிகாரத்தை கொடுத்தாங்க, வேலையை கொடுத்தாங்க. அப்படித்தானே? ஆனா ஏசப்பாவுக்காக அவங்க என்ன செய்தாங்க? பெரிய காரியங்கள் செய்தாங்க. ஏசப்பா அவங்களை என்ன செய்தாங்க? பயன்படுத்தினாங்க. அவங்க பாடல் மூலமா இன்னும் அவங்களுடைய பேர் என்ன செய்யுது? துதிக்கப்படலாமா? நம்ம இப்ப அவங்கள பத்தி பேசுறோம்ல, அவங்கள பத்தி என்ன செய்யறோம்? பேசிட்டு இருக்கோம். சரியாமா?